அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த கல்வி கண்காட்சி 2 நாட்கள் எமது பாடசாலையின் அதிபர் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் ஏசி ஹாமிஸ் அவர்களின் தலைமையிலே மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் ஒரு ஆரம்ப நிலை பகுதி தலைவர் என்ற ரீதியிலே 4 காட்சி கூடங்கள் இங்கு அமர்த்தப்பட்டுள்ளன. தமிழ், கணிதம், என்வாயன்மெண்ட், எக்ஸ்பெரிமெண்ட், விஞ்ஞான பரிசோதனைகள் சம்பந்தமான காட்சி கூடங்களை இப்போது பொதுமக்களை பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கே எரிமலை எவ்வாறு வெடித்து அதனுடைய குழம்புகள் வெளியே வருகின்றது, அடுத்தது மின்னோட்டம், மின்காந்தம், கோள்கள், ஒரு நீரை எவ்வாறு வடிகட்டி சுத்தமான நீரை பெற்று நாம் பருகுவதற்கு உகந்த நீரை பெற்றுக்கொள்வது சம்பந்தமான இன்னும் தமிழ், கணிதம், சுற்றாடல் சார்ந்த நிறைய விடயங்களை இங்கே பெற்றோர்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்வதற்கு எமது பாடசாலையின் அதிபர், பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள், ஆசிரியர்கள், ஏனைய கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் நலன் விரும்பிகள், எமது வலைக்கல்வி பணிப்பாளர் சவுது நஜீம் சார் அவர்களின் தலைமையிலே இந்த கண்காட்சி அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது மக்கள் தரம் 1 தொடக்கம் 5 வரை உள்ள மக்களின் அத்தியாவசிய கட்ட தேர்ச்சிகளை விருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே எமது மஸ்ஹர் குழுமம் இணைந்து மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது தரம் 1 தொடக்கம் 13 வரையான சகல பாடத்திட்டங்களை உள்ளடக்கியதாக இந்த கண்காட்சி மிகவும் சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கண்காட்சியிலிருந்து சகலரும் படிப்பினை பெற்று மாணவர்களும் சிறந்த புத்தாக்கம், தன்னாலும் புத்தாக்கமுடைய ஒரு ஆர்வமுள்ள மாணவர்களாக முடியும் என்ற ஒரு ஆர்வத்தை இந்த கண்காட்சி ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த எங்களுடைய இந்த கண்காட்சியை இன்று இந்த ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற கீரல் டிவி மற்றும் ஒலிவில் இன்ஃபோ இந்த மீடியா நிறுவனத்துக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே பகுதி தலைவர் என்ற ரீதியிலே ஆரம்ப நிலை பகுதி தலைவர் என்ற ரீதியிலே இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நல்லது ஆசிரியர் அவர்களே, உங்களுடன் கேட்பதற்கு மன்னிக்க வேண்டும். உங்களுடைய பெயரை அறியலாமா? FM சியாசர். சியாசர் அவர்களே, இப்பொழுது வரும் நாட்களில் 1ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டு வரை பாடநூல்கள் எல்லாம் மாறப்போகிறது. குறிப்பாக பாட எண்ணிக்கையிலும் மாற்றம் பெறப் போகிறது. பாடசாலை நேரம் அதிகரிக்கப் போகிறது. குறிப்பாக நாடு ஒரு சிறந்த கல்வி தரத்தை, இளைஞருடைய கல்வி தரம் ஏனைய நாடுகளை ஒப்பிடுகின்ற பொழுது மிக சிறப்பாகவே இருக்கிறது. ஏன் நான் இவற்றையெல்லாம் இங்கு கேட்கிறேன் என்றால், சொல்லுகிறேன் என்றால், இவ்வாறான செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்கள். மாணவர்களை அறிவுசார் விடயத்தோடு, மாணவர்களுக்கு பொருட்களை விடயங்களை காண்பித்து வெறுமனே புத்தகங்களை மாத்திரம் படிப்பிக்கின்ற விடயத்துக்கு விடை கொடுக்க போகிறார்கள். இவ்வாறான செயற்பாட்டுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறார்கள். மாணவர்களை ஆசிரியர்கள் சிறந்த பயிற்சிகளை பெற்று தொடர்ந்தேர்ச்சியாக வளர்க்க வேண்டிய ஒரு புதிய கல்வி திட்டத்தை நம்முடைய நாட்டினுடைய கௌரவ பிரதமர் ஹரணி அவர்கள் வடிவமைத்து வருகிறார்கள். மிக சிறப்பாக ஒரு வரவேற்பை அது நம் நாட்டுக்கு கொடுக்க போகிறது. குறிப்பாக பாடசாலையில் இனி ரிசர்ச் சீட் எல்லாம் இருக்காது. இவற்றை போன்ற ஒரு கைநூல் இருக்கும். 1ஆம் ஆண்டிலே இருந்து அவர் இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்ற செயற்பாடு, அவருடைய ஆக்கப்பூர்வமான பணிகள் எல்லாம் பெறப்போகிறது. பல தகவல்களை வழங்கிய இந்த வேளையிலே உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மிக சிறப்பாக இந்த பணிகளை நீங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். கீரல் சமூக தொலைக்காட்சியை ஒலிவில் இன்ஃபோ பக்கத்தை நீங்கள் லைக் செய்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் வீடு சென்று பார்க்க முடியும் என்ற செய்தியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. கீரல் டிவி மீடியாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி சார்.